நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தான டீ கேக்கு ரொம்ப ஈஸியாக பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டோட வீட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணி எடுக்க முடியும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த டீ கேக் வந்து ஒரு 2 to 3 டேஸ் வரை நீங்கள் வந்து வெளியில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 4 முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டையை பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வந்து எக் ஒயிட்டை மட்டும் எடுத்துக்க போகிறோம். அதில் அந்த எல்லோ செப்பரேட்டாக ஒயிட் செப்பரேட்டாக தனித்தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம வந்து இந்த ஒயிட்டை மட்டும் சேர்த்துட்டு நல்லா பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பஞ்சு மாதிரி வரணுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பீட்ரு தான் யூஸ் பண்ணணும். சில மிக்சியில் வந்து நம்ம அந்த மாதிரி பீட் பண்ணோன்னா அடித்து எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஆனால் எல்லா மிக்சியிலுமே இப்படி கிடைக்குமான்னு எனக்கு தெரில. இப்போ நல்லா பீட்ரை வச்சு நல்லா ஃப்ளஃபியாக வர அதாச்சும் நீங்கள் வந்து இந்த பாத்திரத்தை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா கூட இந்த எக் ஒயிட்டை நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து கீழே விழுகாது. அந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக வர நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம எல்லோவும் கூட சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரெண்டுமே தனித்தனியாக தான் பீட் பண்ணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த கேக்கில் வந்து மெயின் விஷயமே நம்ம இந்த பீட் பண்ணுறதுல தான் இருக்குது. அதனால் இந்த ஸ்டெப்பை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பஞ்சு மாதிரியே நம்ம வந்து பிச்சு எடுக்கப்போ அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவே இந்த கேக் வந்து வந்துடும் கண்டிப்பாக. அடுத்ததாக இப்போ 1 கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஜீனியை வந்து நல்லா இந்த மாதிரி பவுடர் ஆக்கிட்டு மட்டும்தான் சேர்க்கணும். அடுத்து 100 கிராம் அளவுக்கு பட்டர் வந்து மெல்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் எல்லாமே கரெக்டாக சேர்ந்து அந்த முட்டை கூட பிளெண்ட் ஆகி வரும். அடுத்ததாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வேனிலா எசன்ஸ் சேர்க்க மறந்துடாதீங்க. இல்லாட்டி உங்களுக்கு வந்து அந்த முட்டையோட அந்த ரா ஸ்மெல்லு வரும். அதனால் கண்டிப்பாக வேனிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். மைதா தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இதுக்கு பேக்கிங் சோடா தேவையில்லை. இப்போ இது ரெண்டையுமே மாவையும் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து நல்லா செழித்து விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம மெதுவாக அப்படியே ஒரு சைடாக மட்டும் ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நீங்கள் லெஃப்ட் சைட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட் மட்டும் பண்ணணும், இல்லாட்டி ரைட் சைட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு தடவை மட்டும் அந்த மாவு வந்து இடையில வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தடவை மட்டும் ஜஸ்ட்டு ஒரு 2-3 செகண்டுக்கு மட்டும் ஒரு தடவை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நல்ல ஈவனாக எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ஒரு ட்ரேயில் நம்ம வந்து இப்போ இந்த மிக்ஸை ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம இந்த மிக்ஸை ஊற்றிட்டு நீங்கள் வந்து 2-3 தடவை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா போயிடும். இல்லாட்டி நீங்கள் வந்து பேக் பண்ணி வர்றப்போ அங்கங்கே ஓட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து இதே 180 டிகிரியில் நீங்கள் வந்து ஒரு 30 to 35 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வேண்டி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேக்காகி வந்துடுச்சு, நல்லா வெந்து வந்துடுச்சு. இடையில வந்து ஒரு சாப்ஸ்டிக்கோ ஏதாச்சும் வச்சு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நடுவில் வந்து குத்தி பார்த்திங்கன்னா தெரியும். அந்த மாவு வந்து அந்த நம்ம குத்துறதுல ஒட்டி வந்துச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூட கூட்டி ஓவனை வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் இந்த கேக் சாப்பிட்றதுக்கு. இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3-4 பேர் இருந்தால் அப்போவே காலியாகிடும். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக கூட பண்ணிடலாம். இதில் வந்து நிறைய ஸ்டெப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. பீட்டர் வந்து இல்லாதவங்க நீங்கள் வந்து மிக்சியில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹை ஸ்பீடில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தான டீ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும், அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ரீத்தூஸ் மெனு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.